இந்த குக்கர் வேற என்ன ஆயி தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. விசில் அடிக்க மாட்டேங்குது, எதுவும் பண்ண மாட்டேங்குது. அந்த மனுஷங்கிட்ட கொடுத்தா ரிப்பேர் பண்ணின்னு வாயானா அந்த ஆளும் ரிப்பேர் பண்ணின்னு வர மாட்டேங்கிறாரு. நம்ம தான் போகணும் போல. இந்த பசங்க எங்க போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. படிக்கிறதை தவிர எல்லா வேலையும் பாக்குதுங்க. பேசாம மயிலுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவளுக்கு தான் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தெரியும். அவளை கூட்டு போனால் 5 நிமிஷத்தில் குக்கர் வேலை முடிஞ்சிடும். நம்ம போனால் வச்சுட்டு போ, நாளைக்கு வா, நாளைக்கு வாங்குவானுங்க. இவ வாய் பேசினா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஏக்கா என்ன பண்ணுற? ஏண்டி உனக்கு 100 ஆயிடுச்சுடி. இப்போதான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னே இருந்தேன். பார்த்தா கரெக்டாக வந்து நிற்கிற. அது எப்படி நினச்ச உடனே கரெக்டாக வந்துடுற? அதுதான்க்கா, ஏதோ லேப்டாப் பற்றின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, நினச்ச உடனே நான் வந்து நின்றுட்டேன் பற்றியா கரெக்டாக. நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குக்கா, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. சரி சரி, எதுக்கு நினச்ச அதை சொல்லு. எப்படியோ ஏதாச்சும் வேலை வாங்கிறதுக்கு தான் நினச்சிருப்ப, வேறு எதுக்கும் என்ன நீ நினைக்க மாட்டே, சொல்லு. சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. அது ஒரு சின்ன வேலை தான். அது என்னன்னு தெரியலடி. காலையில் குக்கரில் வச்சா விசிலே வர மாட்டேங்குது. என்னாச்சுன்னே தெரில. சரி உருளைக்கிழங்கு மசாலா வச்சு உனக்கு பூரி சுட்டு தரலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த குக்கரில் விசில் வர மாட்டேங்குது. அது தாண்டி சரி பண்ணணும் எப்படியாச்சு. ஓ, எனக்கு செஞ்சு தரத்துக்காக நீ வந்து குக்கரில் வச்சா அப்போ விசில் அடிக்கல அதானே? நல்லா ரீல் சுற்றுற. சரி, எங்கே அந்த குக்கரை? இதோடி இந்த குக்கர் தாண்டி விசிலே வர மாட்டேங்குது. புதுசுடி, வாங்கி 1 மாதம் தாண்டி ஆச்சு. இப்போதான் ஆஃபரில் வாங்கினேன் நான் பொங்கலுக்கு. அதுக்குள்ளே பார்த்தா விசில் அடிக்கவே மாட்டேங்குது. என்னது பொங்கலுக்கு வாங்கினியா? நான்லாம் 5 வருஷத்துக்கு முன்னே வாங்கின குக்கரே நல்லா இருக்குது. நீ என்ன 1 மாதத்துலேயே விசில் அடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிற? நல்ல கடையாக பார்த்து வாங்கினியா? நல்ல கடையாக பார்த்து தாண்டி வாங்கினேன். இதை கொஞ்சம் சரி பண்ணி வந்து கொடுறீ எப்படியாச்சு. சரி சரி, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஒரு 200 இருந்தால் கொடு. எதுக்குடி 200 ரூபாய்? நடந்தா போக முடியும். இங்கேருந்து ஆட்டோவில் போகணும், திரும்பியும் வரணும். அங்கே போய் கொடுத்து எவ்வளோ ஆகும்னு தெரில. உனக்காக தானே செஞ்சு எடுத்துன்னு வந்து தரேன். ஒரு 200 கொடுக்கறதுக்கு இப்படி யோசிக்கிறேன்? சாச்சா அப்படியெல்லாம் இல்லடி. சரி வா, நானும் வரேன். நீ எதுக்கு வெயிலில் அலையிற? என்கிட்ட காசு கொடு, நான் சரி பண்ணி எடுத்துன்னு வந்து பில்லோட கொடுக்குறேன், சரியா? சரிடி, அப்போ நீயே போயிட்டு வந்துடுறியா? நானே போயிட்டு வந்துடுறேன். இந்த குக்கரை ரெடி பண்ணுறதுக்கு 4 பேர் போவாங்களா? நீ வீட்டில் இருக்கிற வேலையை பாரு. மாவு பிசைஞ்சு வெயி, வந்த உடனே எனக்கு பூரி சுட்டு கொடு. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நான் போய் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்குள்ளே சொன்ன உடனே போறேன்னு போறா பாரு. இதுக்கு தான் இந்த கண்ணாடிக்காரி வேணுன்றது. வேற யாருன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இவனா சொன்ன உடனே போறான். வெளியே போகணும், ஊரை சுத்தணும்னா அவ்வளோ கரெக்டாக தரான். வீட்டில் ஒரு வேலை செய்யணும்னா செய்ய மாட்டான். அவன் மாமியார்காரி என்ன வந்து திட்டுறான். சரி போவோம், போய் அவள் ரெடி பண்ணி வரட்டும். காந்தா காந்தா, கொஞ்சோண்டு மோர் இருந்தா குடுடி. வெயில்ல வந்தண்டி, ஒன்றும் முடியலடி. மோர் கொடு, தயிர் கொடுன்னு வந்துட்டான் இந்த ஆளு. ஒரு வீட்டில் இருக்கிற வேலை ஒன்று கூட செய்யறதில்ல. யோ, பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடிக்காரியை கூப்பிட்டு குக்கரை ரெடி பண்ணி வர சொன்னேன். 3 நாளாக உங்ககிட்ட சொல்லினுக்கிறேன், அதை ரெடி பண்ணி வந்து கொடுன்ட்டு. பசங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் செஞ்சு வந்து கொடுக்குறியா? அவளை அமுச்சு வச்சிருக்கிறேன் நான் இப்போ. அடியே, அவெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிட்டு வந்து குத்துருவா. அவள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் போனேனே. அதான் போயிருக்கிறாள், கரெக்டாக பண்ணிட்டு வந்து குத்துருவா. கொஞ்சோண்டு மோர் எடுத்துமா போ. கிரைண்டர் வேற ரிப்பேர் ஆகிட்டுக்குது. அதுவும் என்னன்னு தெரியல, பார்க்கணும். கட கட கடன் சவுண்ட் வருது. சின்னதாக இருக்கும் போதே அது என்ன ஏதுன்னு பார்த்துடு. ஃபஸ்ட்டு நாளைக்கா வர சொல்லிடு. ஏண்டி ஒன்று ஒன்றா ரிப்பேர் பண்ணுறியே? அப்படி என்ன தாண்டி பண்ணுற? ஊருக்கேவா சமைக்கிற? மொத்தமே நம்ம வீட்டில் இருக்கிறதே 4 பேருக்கு தான். அந்த 4 பேருக்கு செய்யறதுக்கேவா எல்லாமே ரிப்பேர் ஆயிடுது உனக்கு? ஏன் கேட்க மாட்டேன்? எல்லாம் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். எல்லாம் சீர் சாமானு. அதுதான் இன்னி வரைக்கும் ஓடுது. ஒரு 20 வருஷமா ரிப்பேர் ஆகாமலே ஓடுமா உனக்கு? நீ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி போட்டியா நீ? ஆமாம், எனக்கு வர்றதை தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்ற. நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிற. எனக்கே நீ தான் ஏதோ கொடுக்குற. அப்படி என்னத்தை தான் பண்ணுவியோ எனக்கு ஒன்றும் புரியல. சரியா, அப்போ நீயே இனிமேல் இந்த குடும்பத்தை பார்த்துக்கோ. என்கிட்ட இனிமேல் நீ கொடுக்காத. நீயே வரவு செலவு எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. ஆமாம், இது ஒன்று சொல்லிடு. ஏக்கா, உன் குக்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்தா போய் ஒழுங்கு மரியாதையாக சீக்கிரமாக செஞ்சு எனக்கு எடுத்துன்னு வந்து கொடு. ஹலோ மாமா, எப்போ வந்தீங்க நீங்கள்? நான் தான் உன்னை கேட்கணும். என் வீட்டில் வந்து நீ என்ன கேள்வி கேட்குற, எப்போ வந்தேன்னு? எல்லாம் என் நேரம். ஏங்க சும்மா இருங்க. கண்ணாடிக்காரி, நீ கரெக்டாக இருக்கிறடி. ஊர் சுத்தினாலும் எது எது எங்கெங்க இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருங்கிற. கரெக்டாக சரி பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டேன். வெரி குட். இதை பாரு, உன் வெறி குண்டெல்லாம் நீவே வச்சுக்கோ. ஒழுங்கு மரியாதையாக பூரி கிழங்கு செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடு. அதுக்கு தான் நான் போய் இந்த வெயிலில் போயிட்டு சரி பண்ணி எடுத்துன்னு வந்தேன். அதானே பார்த்தேன், இவ எதுக்கு அடுத்த ராத்திரியில் கொடை பிடிக்கிறான்னு. மாமா ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது. நான் எதுவும் சொல்லலம்மா. ஏக்கா, நல்லா விசில் வரும், போய் இப்போ செக் பண்ணிக்கோ. சரிடி சரிடி, ஒரே ஒரு 10 நிமிஷம் ரெடி. கட கடன் எல்லா வேலையும் முடிச்சு பூரி சுட்டு எடுத்துன்னு வந்து தரேன். மாமா வெயிலில் போயிட்டு வந்தது ரொம்ப வேக்காடாகுது. அந்த ஃபேன் சுவிட்சை தட்டு. இவளுக்கெல்லாம் நான் வேலை செய்யணும், இவளாம் நம்மளை மிரட்டுறா. என்ன மாமா திரு திருன்னு முடிச்சுனே உட்காந்து இருக்கிற? இதோ போடுறம்மா ஃபேனு. நீ வந்து இங்கே ரெஸ்ட் எடுமா. கொஞ்சம் 8ல் வை மாமா ஸ்பீடை. அம்மா, 4க்கு மேலே இங்கே இல்லைம்மா. 8லலாம் வைக்க முடியாதுமா. 1ல் வச்சாலே இவ காற்றுல பறந்துருவா. 8ல் வையான். ஆளும் மூஞ்சியும் வச்சிட்டம்மா. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன்.
ஏன் மாமா கிளம்புறீங்க? வேணாம் வேணாம்மா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் என் வாய் சும்மா இருக்காது. நீ நல்லா ரெஸ்ட் எடுமா.